Good morning, students. Today we are going to discuss business environment. Business environment பார்ப்போம். ரைட்டா? So what is meant by business environment? என்னென்ன factors வந்து business வந்து impact பண்ணுது, affect பண்ணுது? That is called as business environment. இதில் நம்ம வந்து இட்ஸ் சிம்பிளி we can say it's an external environment. இதில் மெயினாக வந்து external environment, அதில் மைக்ரோ என்வரன்மெண்ட் மேக்ரோ என்வரன்மெண்ட் இருக்குது. ரைட்டா? ஸோ ரெண்டுமே எக்ஸ்டர்னலாக இருந்து வரதா அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணுறது பார்ப்போம். வாட் இஸ் மீன் பை பிஸ்னஸ்? இது உங்கள் ஓவர்வியூ ஆஃப் உங்களுக்கு சாப்டர் 2ல் ஓவர்வியூ இதை தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ பிஸ்னஸ் என்வரான்மெண்ட், பிஸ்னஸ் அனாலிசிஸ். ஸோ பிஸ்னஸ் அனாலிசிஸில் இன்டர்னல் என்வரான்மெண்ட், எக்ஸ்டர்னல் என்வரான்மெண்ட், பர்ஸ்டல், ஸ்ட்ராட்டஜிக் ரெஸ்பான்ஸ். External environment, macro, micro, and these are the four things we are going to discuss and personal analysis. இதுதான் இந்த யூனிட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். Then business. What is meant by business? So it's a commercial activity. Right? So activity done by an organization. ஒரு ஆர்கனைசேஷன் வந்து கம்பெனியோ ஆர்கனைசேஷனோ ஒரு கமர்ஷியல் ஆக்டிவிட்டி இன்வால்வ் ஆனால் அது பிஸ்னஸ். ரைட்டா? அவங்க பையிங் அண்ட் செல்லிங் த ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் டு சாட்டிஸ்ஃபை த நீட்ஸ் ஆஃப் த கஸ்டமர். Right? So அதாவது என்ன provides product and services desired by the customer. But for all for money, profit as question பண்ணுறது பிஸ்னஸ். ஆண்டர்பிரனருக்கும் பிஸ்னஸ் மேனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பிஸ்னஸ் மேன் வந்து எக்ஸிஸ்டிங் ஐடியா வச்சு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் தட் இஸ் கால்ட் பிஸ்னஸ் மேன். ஆண்டர்பிரனர் வந்து இன்னோவேட்டிவ் ஐடியாஸ். ரைட்டா? இது ஏற்கனவே ஃபார் எக்ஸாம்பிள் ஏற்கனவே ஒரு ஐடியா பெட்ரோல் பங்க் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கமர்ஷியல் ஆக்டிவிட்டி இன்வால்வ் ஆனால் ஏற்கனவே ஐடியாஸ். ரைட்டா? இது வந்து ஸ்பெசிஃபிக்காக இன்னோவேட்டிவ் ஐடியாஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கொக்கோகோலா கம்பெனி, ஐபிஎம், இது எல்லாமே உங்கள் புக்கோட கண்டென்ட் தான் போட்டிருக்கேன். அவுட் சைட் புக் எதுவுமே யூஸ் பண்ணல. கொக்கோகோலா கம்பெனி அண்ட் ஐபிஎம் சாட்டிஸ்ஃபை த நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் ஆஃப் த கஸ்டமர். So it's a business activity. Two things are very very important for long term business. One is able to change. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஃபேக்டர் பேஸ் பண்ணி பிஸ்னஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். அந்த சுச்சுவேஷனுக்கு இந்த மாதிரி சேஞ்ச் அடாப்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கணும். தென் வெல்த் ப்ராசஸ். ரைட்? ஸோ வெல்த் two things are very very important in business. Then business environment, already we have discussed, is the factors which impact the business outside from the firm, outside from the company. Right? So that is nothing but business is external factors or conditions that exert some degree of impact on the business decision. அதாவது business decision வந்து affect பண்ணும். ரைட்டா? So account the Gluck and Gauge factors outside the firm which can lead to opportunities for a threat to the firm. So the outside of the factor which makes some opportunity to an organization or makes some threat to the firm. Right? So இது என்னென்ன ஆக்சுவலாக மெனி ஃபேக்டர்ஸ், இது இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் சோசியோ எக்கனாமிக், டெக்னாலஜிக்கல், சப்ளை, காம்படிஸ், கவர்மெண்ட். ரைட்டா? அதை நம்ம மைக்ரோ மேக்ரோஃபில் நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். ரைட்டா? ஸோ மைக்ரோ அண்ட் மேக்ரோ. ரைட்? ரெண்டுமே எக்ஸ்டர்னல்ஸ் தான். இது வெளியிலேருந்து வர ஃபேக்டர் தான், அவுட் சைட் ஆஃப் த ஃபர்ம் தான். அதில் இன்டர்னல்னா எக்ஸ்டர்னலாக என்ன? ஸோ அதில் வந்து மைக்ரோ அப்படின்னா கண்ட்ரோலபிள், மேக்ரோனா அன்கண்ட்ரோலபிள். ரைட்டா? ஸோ ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். Then what are the characteristics? It's a very complex business environment. It's a complex, difficult to understand. Then dynamic activity. So it's constant and the environment changing in nature. Right? So for example வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா சிடி இது சிடி டிவிடி இதில் வந்து இதுலேருந்து வர இதில் ரெவன்யூ, இந்த ரெவன்யூ விட இந்த ரிங் டோன்ஸ் கால் டோன்ஸ் இருக்கிற ரெவன்யூ வந்து ஜென்ரேட் அதிகமாக பண்ணுறாங்க. பிகாஸ் ஆஃப் சேஞ்ச். ஒன்ஸ் அப்பான் டைம் கேசட், சிடி, டிவிடி வந்து ஃபேமஸாக இருந்துச்சு. இப்போ வந்து அது இல்லை. ஸோ அப்போ அடுத்த சேஞ்சில் அவங்க இது பண்ணுறாங்க. ஸோ மல்டிஃபேசட். So multifaceted based on the observer, based on the individual, the entire perception of factors are different. ரைட்டா? அது எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, ஒருத்தவங்க ஒரு புரிஞ்சுக்குவாங்க. ரைட்டா? அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போடுங்க எல்சிடி அண்ட் பிளாஸ்மா டிவி கிவிங் அவே டு எல்இடி. எல்இடி வந்து கிட்டத்தட்ட இப்போ 3D வந்து இப்போ நம்ம ஆண்ட்ராய்ட் டிவி போயிடுச்சு. ரைட்டா? ஸோ இது மல்டிஃபேசட். தென் ஃபார் ரீச்சிங். ரைட்டா? ஸோ ஃபாரிச்சுன்னா ஒரே ஒரு ஃபீல்டு இல்லாமல் நிறைய ஃபீல்டுக்கு போயிட்டே இருக்கிறது. இப்போ வந்து ஆக்டிபிளில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இப்போ வந்து பேங்க்லோன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ குரூப் தான். அது பேங்க்லோன் ஷாப். ரைட்? அதுக்கடுத்து ஃபினான்ஷியல் சர்வீஸில் இன்க்ளூட் இருக்காங்க, டெலிகாமில் இன்க்ளூட் ஆகிருக்காங்க. ஸோ அப்போ இது ஃபார் ரீச்சிங். தீஸ் ஆர் சம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் என்வரன்மெண்ட். தென் இம்பார்ட்டன்ஸ். எதுக்கு யூஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்? பிகாஸ் இட் டிட்டர்மைன் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட். பிஸ்னஸ் என்வரன்மெண்ட்னா இட்ஸ் அவுட் சைட் ஃபேக்டர் விச் இம்பாக்ட் த பிஸ்னஸ், impact the organization, business of an organization.
ரைட். அந்த ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோவா மேக்ரோவா இருக்குது. மைக்ரோன்றது அன்கண்ட்ரோலபிள், மேக்ரோன்றது அன்கண்ட்ரோலபிள். ரைட்டா. அது வந்து பெரிய ரொம்ப பிக் ஃபேக்டர்ஸ், அதை சடனாக சேஞ்ச் பண்ண முடியாது. ரைட்டா. ஸோ அதான் நம்ம வந்து இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ரெண்டு ஃபேக்டர்ஸாக பிரிச்சலாம். இன்டர்னல் ஃபேக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர்ஸ், சப்ளையர்ஸ்லாம் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி, பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ்லாம் வரும். நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். ரைட்டா. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி அட் த்ரெட், இது ஆர்கனைசேஷனுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, த்ரெட் என்ன டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். தட் மீன்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக வந்து இருக்கு. தென் கீப்பிங் டேரக்ஷன் ஃபார் த க்ரோத். ஸோ க்ரோத் டேரக்ஷன் டெவலப் பண்ணணும். கண்டினியூஸ் லேர்னிங், இட் இஸ் நாட் அ சிங்கிள் ப்ராசஸ், கண்டினியூஸ் ப்ராசஸ். ஏன்னா நீங்கள் ஃபேக்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் எப்பயுமே. But it's a continuous change. The managers are motivated to continuously update their knowledge, understanding, and skills to meet the predicted changes in the realm of business. Then image building. ரைட்டா. ஸோ அதே மாதிரி பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் வந்து இமேஜுக்கு, ஒரு இமேஜை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். தென் காம்படேட்டிவ் பில்ட் பண்ணுறதுக்கு. ஸோ தெர் வில் பி சம் காம்படிஷன், ரைட்டா, பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ராட்டஜிஸ். ரைட்டா. ஸோ காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி காம்படிஷன் இருக்கும். ஜியோக்கும் ஏர்டெலுக்கும் ஒரு காம்படிஷன் இருக்கும். அந்த காம்படிஷன்லாம் அந்த மாதிரி காம்படிஷனை வந்து மீட் பண்ணுறதுக்கு இது இம்பார்ட்டன்ட். ரைட்டா. ஸோ ரிலேஷன்ஷிப் வித் ஆர்கனைசேஷன் அண்ட் பிஸ்னஸ் என்வரன்மெண்ட். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ரிசோர்சஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் பவர். These are the important things. Exchange of information. What is the exchange of information? ரைட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் புக்கில் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அதாவது ஒரு லா வந்து ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சருக்கு ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு லாவை சேஞ்ச் பண்ணுது. அப்போ இட் இஸ் டேட்டா டு த அதர் மேனுஃபேக்சர்ஸ், இந்த பிஸ்கட் மேனுஃபேக்சரோ இல்லை வேறு ஏதோ ஒரு டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சர் இருந்தாலும். பட் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் இட் இஸ் அன் இன்ஃபர்மேஷன். டேட்டா அப்படின்றது இட்ஸ் அ ப்ராசஸ்டு, இட்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது ப்ராசஸ்டு டேட்டா. processed data is a new freshly collected data. For example, ஒரு சர்வே எடுக்கிறீங்க, அது 100 கொஸ்டின் எடுக்கிறீங்க வச்சுக்கோங்க, இட்ஸ் டேட்டா. ரைட்டா. அந்த 100 பேர் எடுக்கிறதுல எத்தனை பேர் மேல், எத்தனை பேர் ஃபீமேல், எத்தனை பேர் யங்ஸ்டர், எத்தனை பேர் அடல்ட், ஏஜ் ஃபேக்டர், இன்கம் ஃபேக்டர், அதேமாதிரி ஈச் அண்ட் எவ்ரி திங் நான் ஸ்பிட் பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் இன்ஃபர்மேஷன். இட்ஸ் a processed data. Right. So exchange of information based on changes, it gives some information, important information to the business, to the organization, how to change, how to make some arrangements for the information. So the organization can section and memory variables elements that behavior and changes from which it generates important information. Then exchange of resources na 5M: men, money, machine, material and method. ஸோ இது வந்து இந்த இதெல்லாம் இன்புட் ஆர்கனைசேஷன் ரிசீவ்ஸ் இன்புட், ஃபினான்ஸ் ஆஸ்பெக்ட், மெட்டீரியல்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ், மேன் பவர், எக்யூப்மெண்ட் எல்லாமே. ரைட்டா. ஸோ இது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ரிசோர்ஸஸ். பிஸ்னஸ் என்வரான்மெண்ட் வந்து இன்புட், அது மீன்ஸ் ரிசோர்ஸஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். இட் இஸ் அன் இன்ட்ராக்ஷன் ப்ராசஸ். இன்ட்ராக்ஷன் ப்ராசஸ்னால் என்ன? ரைட்டா. ஸோ இன்ட்ராக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னா இந்த ரிசோர்ஸஸ் வந்து கம்பெனி வந்து கெயின் பண்ணி, தட் மீன்ஸ் அப்சர்வ் பண்ணி, அதை வந்து கஸ்டமர்ஸ்க்கான நீட்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு அவங்க கேட்டர் பண்ணுவாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் இன்ட்ராக்ஷன் ப்ராசஸ். ஸோ பர்சிங் த நீட்ஸ் ஆஃப் த எக்ஸ்டர்னல் என்வரான்மெண்ட் அண்ட் கேட்டரிங் தம், சாட்டிஸ்ஃபைங் த எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் டிமாண்ட் ஆஃப் த கிளையன்டல் குரூப் சச் அஸ் கஸ்டமர், ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாத்துக்கும். ரைட்டா. ஸோ ஒரு மெம்பர்ஸ்க்கு வந்து ஏதாவது நீட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து அனலைஸ் பண்ணி அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற என்டையர் ப்ராசஸ் இன்ட்ராக்ஷன் ப்ராசஸ். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ரிசோர்ஸஸ். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து ஜஸ்ட் ஈச் அண்ட் எவரி மேனுஃபேக்சர் ஹேஸ் டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன். ரைட். Exchange of resources, remember receiving some inputs like resources, 5M: man, machine, material, money and method. Right. It's an interaction process. Then influence and exchange of influence and power. ரைட்டா. ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், எப்பவுமே பிஸ்னஸ் என்வரான்மெண்ட் வந்து என்னன்னா ஒரு ஆர்கனைசேஷன் மேலே ஒரு பவரை வந்து ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கும். ரைட்டா. அதேமாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் புக்கில் கொடுக்க எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பதஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ராடக்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி மார்க்கெட்டில் வர்றப்ப மற்ற லீடிங் காம்படிட்டர்ஸ் HUL, PNG இந்த கம்பெனிக்கெலாம் வந்து இட்ஸ் டோட்டலி த்ரெட். பிகாஸ் இது வந்து இவங்க வந்து இதை பேஸ் பண்ணி, தட் மீன்ஸ் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் பேஸ் பண்ணி சொல்லி அவங்க வந்து மார்க்கெட் பண்ணாங்க. அப்போ தே ஆர் இன்ஃப்ளூயன்சிங் த மார்க்கெட்.
ரைட்டா. ஸோ ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் ஹச்சியோவில் வந்து இது அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ரைட்டா. இட் ஆஃபர்ஸ் அ ரேஞ்ச் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன்சென்டிவ் அண்ட் ரிவார்ட் ஆன் த ஒன் ஹேண்ட் அண்ட் செட் ஆஃப் கன்ஸ்டன்ஸ் த்ரெட் ஆன் த அதர் ஹேண்ட். ஸோ என்வரான்மெண்ட்டில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் பவர் ரைட்டா. ஒரு பக்கம் வந்து இந்த என்வரான்மெண்ட் என்ன பண்ணும், ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும், அதே மாதிரி இன்சென்டிவ் கொடுக்கும், தென் ரிவார்டு கொடுக்கும். இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் கொடுக்கும், ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கும், தென் கன்ஸ்டன்ஸ் கொடுக்கும் ரைட்டா. எல்லாத்தையும் தடுக்கும், ஒரு பக்கம் வந்து எல்லாத்தையும் டெவலப் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ அதான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பவர் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ரைட்டா. ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பவர் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ரிசோர்ஸஸ் ரைட்டா. தென் என்வரான்மெண்டல் இன்ஃப்ளூயன்சஸ் ஆன் பிஸ்னஸ். எப்படி என்வரான்மெண்ட் உங்கள் புக்கில் எக்ஸாம்பிள் டெய்ரி மில்கில் வந்து பார்த்தீங்கன்னா புழுக்குன்னு சொல்லி ஒன்ஸ் அப்பார்ட் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. அந்த ப்ராப்ளம் வந்து இப்போ கம்பெனி ஓவர் கம் பண்ணி வந்துட்டாங்க. ஸோ அப்போ அந்த ப்ராப்ளம் இட் இம்பேக்ட் த பிஸ்னஸ். It has impacted the business. So business will continuously monitor and adapt the environment in this survey and prosper. So இதுதான் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ கம்ப்ளைண்ட்டுக்கு தென் சேல்ஸ் ட்ராப் ஆச்சு அந்த டயத்தில். இந்த கம்ப்ளைண்ட் ரிசீவ்ட் அக்ராஸ் இந்தியா ஆஃப் வார்ம்ஸ் இன் சாக்லேட் ஃபியர்ஸ் பேக். So quality of the product become questionable and sales drop. Regulatory authority probe ordered. So law based பண்ணி ப்ராப்ளம் இருந்துச்சு ரைட். அது மீன்ஸ் கேஸ்லாம் போட்டாங்க. ஸோ அப்போ வந்து அது ரெக்கவர் ஆகி வந்தாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷன் வந்து இட் டோட்டலி இம்பேக்ட் பை தி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், என்வரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் ரைட்டா. பிஸ்னஸ் வந்து இம்பேக்ட் பண்ணுச்சு. தென் என்வரான்மெண்டல் அனாலிசிஸ். ரெண்டு ரெண்டு கான்செப்ட் இருக்குது, என்வரான்மெண்டல் அனாலிசிஸ் அண்ட் என்வரான்மெண்டல் ஸ்கேனிங் ரைட்டா. So what is the main difference between this environmental scanning and environmental analysis? So environmental scanning ரைட்டா is activity done before execution, before execution ரைட்டா. to to know the pros and cons, to know the advantage disadvantage of the factors, to know the internal external factors before the business execution. After the execution, like feedback right, after the execution is environmental analysis ரைட்டா. ஸோ என்னென்ன எஃபெக்ட் இருக்குது, ஃபீட்பேக் எப்படி இருக்குது, இது எல்லாமே எக்ஸிக்யூஷன் ஆஃப் எனி ஆக்டிவிட்டி, ஆஃப்டர் எக்ஸிக்யூஷன் ஆஃப் எனி ஆக்டிவிட்டி, எனி பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி லீஸ் டு என்வரான்மெண்டல் அனாலிசிஸ். பிஃபோர் எக்ஸிக்யூஷன் ஆஃப் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி என்வரான்மெண்டல் ஸ்கேனிங் ரைட்டா. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு தான் யூஸ் ஆகும். இஸ் நோ த ஃபேக்டர்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் விச் இம்பாக்ட் த பிஸ்னஸ். பட் இதில் ஸ்பெசிஃபிக்காக டிஃபரன்ஸ் சொல்லலாம். பிஃபோர் எக்ஸிக்யூஷன் அப்படின்றது என்வரான்மெண்டல் ஸ்கேனிங், ஆஃப்டர் எக்ஸிக்யூஷன் வந்து என்வரான்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதோட ப்ரோ என்ன, ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணும். இது வந்து ஃபீட்பேக், தென் எஃபெக்ட் ரைட்டா. ஸோ இப்போ என்வரான்மெண்ட் அனாலிசிஸ் பார்ப்போம். என்வரான்மெண்ட் அனாலிசிஸ் இஸ் ஸ்ட்ராட்டஜிக் டூல். It identify all the external and internal elements which can affect the organization performance. Environmental analysis is done after the execution of the business activity to know the effect of our business, to know the feedback of our services right. So it's all internal and external factors which affect the organization performance right. So from environmental analysis strategy get time anticipate opportunities. So அடுத்த லெவலுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்குன்னு ஆன்டிசிபேட் பண்ணுறதுக்கு, ஃபியூச்சர் ஆன்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ரைட். அதுதான் என்வரான்மெண்டல் அனாலிசிஸ் right. So purpose of environmental analysis, environmental use பண்றோம், understanding current and potential changes, input for strategic decision making, facilitate and foster strategic thinking in organization ரைட்டா. ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். என்வரான்மெண்டல் ஸ்கேனிங் என்ன சொன்னேன், இது என்வரான்மெண்டல் ஸ்கேனிங் பிஃபோர் எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் ஆஃப் கேதரிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஈவெண்ட்ஸ் அண்ட் தேர் ரிலேஷன்ஷிப் வித்தின் ஆர்கனைசேஷன் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் என்வரான்மெண்ட். ஸோ இது ப்ராசஸ் ஆஃப் கேதரிங் இன்ஃபர்மேஷன், அங்கே வந்து ஐடென்டிஃபையிங் ஆல் தி எக்ஸ்டர்னல் இன்டர்னல் எலமெண்ட்ஸ் விச் அஃபெக்ட் த ஆர்கனைசேஷன் ரைட்டா. ஸோ இட்ஸ் டிட்டர்மைன் த ஃபியூச்சர் டைரக்ஷன் ஆஃப் ஆர்கனைசேஷன் ரைட். So in other words, to identify opportunities and threat affecting their business for the purpose of strategic decision making. ரெண்டுமே ஓரளவுக்கு சேம் ஆக்க மாதிரி தெரியும். பிகாஸ் போத் ஆர் யூஸ் டு நோ த ஃபேக்டர்ஸ் விச் இம்பேக்ட் த பிஸ்னஸ் ரைட். அது வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம், த்ரெட்டாக இருக்கலாம், அட் த சேம் டைம் இன்டர்னல் ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். பட் டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னா என்வரான்மெண்டல் அனாலிசிஸ் இஸ் ஆக்டிவிட்டி தென் before the after the execution of the business activity right. So effect of the business and we can collect the feedbacks
right? But the environmental scanning is before execution to know the what are the pros or cons, what are the advantages disadvantages of the factors which impact the business before executing. Are the process of gathering information about event and their relationship within an organization, internal and external environment. ஸோ எக்ஸ்டர்னல் வந்து என்னென்ன நமக்கு ஆக்டிவிட்டி வந்து அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் செக் பண்ணுறது தான் மெயினாக யூஸ் ஆகுது, ரைட்டா? ஸோ அதான் என்வரான்மெண்டல் ஸ்கேனிங் அண்ட் என்வரான்மெண்டல் அனாலிசிஸ். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாட், இது ஸ்வாட் வரும், சிச்சுவேஷன் அனாலிசிஸ் சொல்லுவாங்க, ஸ்வாட் பெஸ்ட் எல்லாம் வரும், பார்ப்போம் சார், ரைட்டா? ஸோ என்வரான்மெண்டல் ஸ்கேனிங் த ஃபேக்டர்ஸ் விச் ஆர் அண்ட் அவுட்கம் ஆஃப் என்வரான்மெண்டல் ஸ்கேனிங் ஆர் ஈவென்ட்ஸ் ட்ரெண்ட் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ அப்போ என்வரான்மெண்டல் ஸ்கேன் பண்ணுறதுனால என்னென்ன நமக்கு கிடைக்குது அப்படின்னா ஈவெண்ட்ஸ், ட்ரெண்ட்ஸ், இஷ்யூஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஈவெண்ட்ஸ், what are the things happening, right? Observe and track. So in the internal and external organization environment which can be tracked. So என்னென்ன certain happening இந்த என்னென்ன நடக்குது தெரிஞ்சுக்க யூஸ் ஆகும். ட்ரெண்ட், பேட்டர்ன் ஆஃப் சேஞ்ச். இப்போ வந்து யங்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து ஐஸ்கிரீம் வந்து எந்த ஐஸ்கிரீம் ரொம்ப அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கரண்ட் ட்ரெண்ட் அவங்க வந்து எந்த மீடியாவில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் பேட்டர்ன் ஆஃப் சேஞ்ச் இன் பர்டிகுலர் ஏரியா. ஒரு சேஞ்ச் வந்து இருக்கும், பட் ட்ரெண்ட் வி கேன் ஃபைண்ட் த ட்ரெண்ட். இஷ்யூஸ், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது while doing the business activities. Then expectations, demand, these are demand made by interested groups. கஸ்டமர்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்வரான்மெண்டல் யூஸ் ஆகும். எது? ஈவெண்ட்ஸ், ட்ரெண்ட், இஷ்யூஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ரைட்டா? ஸோ இப்போ நான் பார்த்தது வந்து ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ பண்ணுறேன். பிஸ்னஸ், வாட் இஸ் மீன் பை பிஸ்னஸ்? பிஸ்னஸ் இஸ் அ கமர்ஷியல் ஆக்டிவிட்டி, இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ப்ரொவைடிங் ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் ஃபார் ப்ராஃபிட் மணி, ரைட்டா? ஸோ ஒரு பொருளை வாங்கி விற்று மணிக்காக ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி விற்கிறாங்கன்னா அது பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி தான். ஸோ பிஸ்னஸ், ரைட்டா? பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் விச் இம்பேக்ட் த ஆர்கனைசேஷன் ஃப்ரம் த அவுட் சைட், ரைட்டா? ஸோ அவுட் சைடில் இருக்க ஃபேக்டர்ஸ் அதில் வந்து மைக்ரோக்கு மேக்ரோக்கு நம்ம ஃபுல்லாக அதெல்லாம் பார்க்க போகிறோம். தென் என்வரான்மெண்டல் ஸ்கேனிங், என்வரான்மெண்டல் அனாலிசிஸ், ரைட்டா? அது 4 டாபிக் பார்த்தோம், ரைட்டா? ஸோ என்வரான்மெண்டல் ஸ்கேனிங் இஸ் பிஃபோர் அண்ட் எக்ஸிக்யூஷன் ஆஃப் த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி, என்வரான்மெண்டல் அனாலிசிஸ் ஆஃப்டர் எக்ஸிக்யூஷன் ஆஃப் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி, ரைட்டா? ரெண்டுமே கம்பெனியோட டெவலப்மெண்ட் தான் யூஸ் ஆகும், ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் தான் யூஸ் ஆகும். பட் எது தான் கம்பெனியை வந்து அஃபெக்ட் பண்ணுது, இம்பாக்ட் பண்ணுதுன்னு செக் பண்ணுறது எல்லாமே என்வரான்மெண்டல் அனாலிசிஸ். அதே மாதிரி எதெல்லாம் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜாக இருக்குன்னு செக் பண்ணுறது எல்லாமே ஃபுல்லாக என்வரான்மெண்டல் ஸ்கேனிங். அதில் வந்து நமக்கு என்னென்ன தெரியுது? ஈவெண்ட் தெரியும், ட்ரெண்ட்ஸ் தெரியும், இஷ்யூஸ் தெரியும், தென் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அதாவது பிஸ்னஸ் என்வரான்மெண்ட். ஸோ பிஸ்னஸ் என்வரான்மெண்ட்டில் இன்டர்னல் என்வரான்மெண்ட், எக்ஸ்டர்னல் என்வரான்மெண்ட். ஸோ வி ஆர் கோயிங் டு சி த இதுதான் உங்களுக்கு இருக்குது. இது உங்கள் புக் இல்லை, book கண்டென்ட்ல, ரைட்டா? ஸோ மைக்ரோ என்வரான்மெண்ட் அண்ட் மேக்ரோ என்வரான்மெண்ட், தீஸ் ஆர் திங்ஸ் we are going to discuss. அதாவது பிஸ்னஸோட டெவலப்மெண்ட் வந்து எதை பேஸ் பண்ணிக்கலாம்? எக்ஸ்டர்னல் என்வரான்மெண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்குது, ரைட்டா? எக்ஸ்டர்னல் என்வரான்மெண்ட் பேஸ் பண்ணுறதுக்காக மைக்ரோன்றது கண்ட்ரோலபிள், இது வந்து அன்கண்ட்ரோலபிள், ரைட்? ஸோ கண்ட்ரோலபிள் என்ன இருக்குது? சப்ளையர்ஸ், மார்க்கெட்ஸ், ஆர்கனைசேஷன், கஸ்டமர்ஸ், இன்டர்மீடியட்ஸ். அதே மாதிரி வந்து எக்கனாமிக், பொலிட்டிக்கல், லீகல் எல்லாமே இருக்குது, ரைட்டா? ஸோ உங்கள் புக்கில் கதை பார்ப்போம். ஸோ இன்டர்னல் என்வரான்மெண்ட் வித்தின் ஆர்கனைசேஷன் இன்க்ளூடிங் மேனேஜ்மெண்ட், கரண்ட் எம்ப்ளாயிஸ், கார்பரேட் கல்ச்சர் எல்லாமே, ரைட்டா? ஸோ அதே மாதிரி எக்ஸ்டர்னல் என்வரான்மெண்ட் வந்து ஹேப்பன் அவுட் சைட் த பிஸ்னஸ். அதில் வந்து மைக்ரோ இருக்குது, மேக்ரோ இருக்குது, ரைட்டா? ஸோ 4 என்வரான்மெண்டல் இன்ஃப்ளூயன்சஸ் வந்து ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, இதில் ஸ்வாட் பண்ணி பார்ப்போம், ரைட்டா? ஸோ மைக்ரோ என்வரான்மெண்ட் அண்ட் மேக்ரோ என்வரான்மெண்ட் வந்து மெயினாக வந்து எக்ஸ்டர்னல் என்வரான்மெண்ட் தான் உங்களுக்கு இருக்குது. எக்ஸ்டர்னல் என்வரான்மெண்ட் பார்ப்போம், ரைட்டா? ஸோ இன்டர்னல் என்வரான்மெண்ட் இன்சைட் த ஆர்கனைசேஷன், ரைட்? அதில் வந்து ஃபுல்லாக வந்து மேனேஜ்மெண்ட், எம்ப்ளாயிஸ், கார்பரேட் கல்ச்சர் எல்லாமே. கார்பரேட் கல்ச்சர் என்னது? ஹவு த எம்ப்ளாயிஸ் ஆர் பிஹேவிங் இன் அன் ஆர்கனைசேஷன், ரைட்டா? எப்படி அவங்க பிஹேவ் பண்ணுறாங்க? பிகாஸ் மல்டிலிங்குவல் எம்ப்ளாயிஸ் ஆர் அவைலபிள் இந்த ஆர்கனைசேஷன். ஸோ அவங்க பிலீஃப்ஸ், வேல்யூஸ் நம்ம வந்து வேல்யூஸை வந்து அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு கம்பெனி வந்து மேக்ஸ் சம் ப்ரோட்டோகால்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் டு பி ஃபாலோட் பை த எம்ப்ளாயிஸ். ஸோ அவங்க அந்த எப்படி அந்த என்வரான்மெண்ட், கம்பெனிக்குள்ள என்வரான்மெண்ட்டில் வந்து அவங்க பிஹேவ் பண்ணுறாங்க ஆர்கனைஸ் கல்ச்சர், ரைட்டா? பட் எக்ஸ்டர்னல் என்வரான்மெண்ட்ன்றது டோட்டலி அவுட் சைட் ஆஃப் த பிஸ்னஸ், தட் மீன்ஸ் அவுட் சைட் ஆஃப் த கம்பெனி, right? These factors happen outside the business are known as the external factors or influences, right? Will affect the internal function of the business. அதெல்லாம் மைக்ரோ இருக்கு, மேக்ரோ இருக்கு, ரைட்டா? ஸோ லெட்ஸ் வாட்
four environment influences: strength, weakness, opportunity, threat. Right? Strength, weakness, both are internal factors. Opportunity and threat is external factor. At the same time, strength and opportunity, which is helpful to achieve the objective of an organization. It helps the organization to achieve the goal, which is formulated by the organization. And weakness and the negative aspects, இது எல்லாமே it harmful to the organization objective. Right? அதாவது strength, weakness, opportunity and threat. Right? Strength, உங்க புக் கண்டுட்டு பாருங்க. Strength, using strength, minimizing the impact of weakness by we reduce the weakness, capitalizing the opportunity, so developing the opportunity, then opportunity leads to neutralizing threat வந்து reduce பண்றதுக்கு இந்த opportunity யூஸ் ஆகும். ரைட்டா? ஸோ அதான் சிம்பிளாக சொல்ல, ஸ்ட்ரென்த்தும் வீக்னஸ் ரெண்டுமே இன்டர்னல் ஃபேக்டர் இன்சைட் த ஆர்கனைசேஷன். அதாவது எம்ப்ளாயிஸ்குள்ளே இருக்க ப்ராப்ளம், மற்ற விஷயங்கள் ஜென்ரலாகவே. ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். ரைட்டா? ஸ்ட்ரென்த் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட், இஸ் ஹெல்ப்ஃபுல் டு த ஆர்கனைசேஷன் டு அச்சீவ் த அப்ஜெக்டிவ், டு அச்சீவ் த கோல். ஹார்ம்ஃபுல் வீக்னஸ் அண்ட் த்ரெட். ரைட்டா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ என்வரான்மெண்ட், ஸ்ட்ரென்த், வீக்னஸ். அதான் நான் சொன்னேன், ஸ்ட்ரென்த் வீக்னஸ் இஸ் இன்டர்னல், opposite threat external. Right? External environment internal aspect, there is controllable, uncontrollable ன்னு சொல்லலாம். Right? So micro and macro environment. Micro environment is a controllable, it's a small. Macro environment is uncontrollable, it's a big. Right? So is directly influence the business, எது micro environment. Right? So micro environment refers to the environment that is directly in the business organization and can directly influence the regular business activities. It is connected to a small area in which the firm works. It's a small aspect, small area. It's just controllable, but it's uncontrollable. External forces: economic, demographic, technological, natural, social, cultural, legal, and political. Right? Which all the things, all the factors which impact the organization. It's a macro environment. Micro environment, macro environment. Micro environment is small in area and is a big in area. This is uncontrollable. Macro வந்து uncontrollable, micro வந்து controllable. Right? So micro என்ன இருக்கு? Customers, organization, market, intermediates, competitors, suppliers. Right? Customer யாரு? தெரியும், the person who pay money to purchase a goods or services, to who spend the money to get the ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ். ஒரு பொருளை வாங்குறவங்க வந்து கஸ்டமர். காம்படிட்டர்ஸ், மோர் தென் ஒன் பிஸ்னஸ் என்டிட்டிஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் இருக்குது, ஜியோ இருக்குது. ஏர்டெல், ஜியோ, வோடஃபோன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காம்படிட்டர்ஸ். ஜியோக்கு வந்து ஏர்டெல், வோடஃபோன்லாம் காம்படிட்டர்ஸ். வோடஃபோன், ஏர்டெலுக்கு வந்து ஜியோ காம்படிட்டர்ஸ். ஸோ அதர் பிஸ்னஸ் என்டிட்டிஸ். ஆர்கனைசேஷன், வாட் இஸ் மீன் பை ஆர்கனைசேஷன்? ஆர்கனைசேஷன் வந்து குரூப் ஆஃப் பீப்புள் ஒர்க்கிங் டுகெதர் டு அச்சீவ் அ கோல். ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு உள்ள எல்லாருமே சேர்ந்து ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. தட் இஸ் கால்ட் ஆர்கனைசேஷன். ரைட்டா? ஸோ குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தான் ஆர்கனைசேஷன். ரைட்? ஸோ குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ ஒர்க் டுகெதர் டு அச்சீவ் அ ஸ்பெசிஃபிக் அப்ஜெக்டிவ், டு அச்சீவ் அ ஸ்பெசிஃபிக் கோல். ரைட்? அதில் யார் இருப்பா? ஓனர், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், எம்ப்ளாயிஸ். ரைட்டா? ஸோ ஓனர்ஸ் இண்டிவிஜுவலாக இருக்கலாம், ஷேர் ஹோல்டராக இருக்கலாம். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இஸ் டோட்டலி டாப் லெவல் மேனேஜ்மெண்ட். ரைட்டா? அது யாரை ஹெல்ப் பண்ணுவா? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை, ஷேர் ஹோல்டர்ஸை ஹெல்ப் பண்ணுவாங்க. ரைட்? எம்ப்ளாயிஸ் தெரியும். ஸோ ஓனர்ஸ், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், எம்ப்ளாயிஸ், ஆர்கனைசேஷன். எலமெண்ட்ஸ் ஆஃப் மைக்ரோ என்வரான்மெண்ட். ரைட்டா? ஸோ அதை கண்டினியூஷன் பார்ப்போம். மார்க்கெட், ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமர் பார்த்தோம், தென் கஸ்டமர், காம்படிட்டர்ஸ், ஆர்கனைசேஷன், தென் மார்க்கெட், சப்ளையர், இன்டர்மீடியட்ஸ். மொத்தம் 6 பேர். கஸ்டமர், காம்படிட்டர்ஸ், ஆர்கனைசேஷன், தென் மார்க்கெட், இன்டர்மீடியட்ஸ், சப்ளைஸ். ரைட்டா? ஸோ மார்க்கெட். ஸோ மார்க்கெட்னா என்னது? மார்க்கெட் வந்து ஒரு ஃபிசிக்கலாக இருக்கலாம், இல்லை விர்ச்சுவலாக. மார்க்கெட் ரெண்டுக்கு இட்ஸ் அ பிளேஸ் வேர் பையர் அண்ட் செல்லர் கெட் டுகெதர் டு டிரான்சாக்ட் சம்திங். ரைட்டா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக இருந்தால் அது வந்து நார்மல் மார்க்கெட், அதுவே விர்ச்சுவலாக இருந்தால் டிஜிட்டல் மார்க்கெட். இப்போ ஆன்லைனில் இருக்கிறதுலாம் டிஜிட்டல் மார்க்கெட் தான். ரைட்டா? ஏன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட். பிகாஸ் இட்ஸ் விர்ச்சுவல் ஸ்பேஸ், நம்ம வந்து அதாவது அதை பார்த்து தொட்டு ஃபீல் பண்ணலை. ரைட்டா? ஸோ இட்ஸ் மார்க்கெட் இஸ் அ பிளேஸ் வேர் டூ பார்ட்டிஸ் கேன் கேதர் டு ஃபெசிலிட்டேட் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். எப்படிலாம் சொல்லலாம், அதாவது மீனிங் வேர்ட்ஸ் நீ ஓன் வேர்டு எதுவும் யூஸ் பண்ணலாம், பட் சேஞ்ச் பண்ணலாம். ரைட்டா? ஸோ market is a place, is a physical place or is a virtual place, is a physical place where
It's a place where buyer and sellers get together to transact something, right? So transaction another monetary based பண்ணி, right? So then suppliers so suppliers who supplies raw material to the organization are or who supply the products to the customers அவங்க suppliers தான், right? அப்போ யார் அதெல்லாம் நம்ம வந்து சிம்பிளா சொல்லணும்னா சேனல்ஸ் அது ஃபுல்லா வந்து channels, right? So supplies with their own bargain supplies from important component of the micro environment. It provides raw material, equipment, services, right? So அதான் சொல்ல ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு ப்ரூன் கம்பெனி வந்து ரா மெட்டீரியல் வந்து சப்ளை பண்ணாங்கன்னா they are called suppliers, right? சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணாங்கன்னா suppliers. அப்போ அந்த சேனல்ஸுக்குள்ள சொல்லலாம், நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ்லாம், ரைட்டா? ரீட்டைலர், ஹோல்சேலர்ஸ் எல்லாமே சொல்லலாம், ரைட்டா? ஸோ இப்போ ஒரு ஹோண்டா கம்பெனி இருக்குது, அதில் எம்ஆர்எஃப் டயர் வந்து அவங்க வந்து ஹோண்டா டயர் பைக் இருக்குது, அந்த பைக்கில் வந்து டயருக்கு வந்து எம்ஆர்எஃப் தான் வாங்கணும், எம்ஆர்எஃப் ஏதோ ஒரு டயர் ப்ரொவைடர். ஸோ தே ஆர் சப்ளை டு த ஆப்ரேஷன். அது வந்து B2C இருக்குது, பிஸ்னஸ் டு கஸ்டமர், பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் இருக்குது, ரைட்டா? ஸோ அதில் வேணால் ஃபார் சப்ளைஸ் இந்த பாருங்க, இது ஒரு புக்கில் கொடுத்த எக்ஸாம்பிள். ஒரு பார்லிஜி பிஸ்கட் பாக்கெட்டில் வந்து அதோட ஹூ இஸ் த ப்ரொடியூசர் அண்ட் ஹூ இஸ் த சப்ளையர், ரைட்டா? ஸோ மார்க்கெட் பை பார்லிஜி ப்ராடக்ட்ஸ், இது தே ஆர் த மெயின் ப்ரொடியூசர்ஸ். product produced by Parley products and manufacture is totally depends upon the region. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ரைட்டா? ஸோ 3 லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க, அந்த 3 லொக்கேஷன்லையும் கர்நாடகா 3 லொக்கேஷன்லையும் ஒரு மேனுஃபேக்சர்ஸ் சப்ளையர்ஸ் இருப்பாங்க, ரைட்டா? ஸோ தட் இஸ் நத்திங் பட் சப்ளையர்ஸ், ரைட்டா? அதை நம்ம இங்கே பார்த்தோம். ஸோ தே ப்ரொவைட் ரா மெட்டீரியல்ஸ், எக்யூப்மெண்ட், சர்வீசஸ் அண்ட் ஸோ ஆன். லார்ஜ் கம்பெனிஸ் ரிலே ஆன் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சப்ளையர்ஸ். ஸோ கம்பெனிஸாக சப்ளைஸை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. சப்ளைஸ் வித் ஓன் பார்கனிங் பவர். இதில் வந்து பார்கனிங் பவர் ஹையாக இருக்கா லோவாக இருக்கா, ரைட்டா? இப்போ வந்து சிம்பிளாக சொல்லணும்னா சப்சிடிஸ் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து சப்ஸ்டியூட் ப்ராடக்ட்ஸ், இப்போ வந்து 10 சப்ளையர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அங்கே பார்கனிங் பவர் வந்து ஹையாக இருக்கும், ரைட்டா? சப்ஸ்டியூட் ப்ராடக்ட் இல்லை, நான் ஒரு ஆள் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா அங்கே பார்கனிங் பவர் ஆஃப் சப்ளைஸ் வந்து லோவாக இருக்கும், ரைட்டா? பட் இதெல்லாம் உங்களுக்கு வேணாம், சப்ளைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? இன்டர்மீடியரிஸ், ரைட்டா? ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் குட்ஸ் டேக்ஸ் பிளேஸ், ரைட்டா? சப்ளையர்ஸ் வந்து ரா மெட்டீரியல்ஸை வந்து கம்பெனிக்கு வந்து அவங்க வந்து போய் சர்வீஸ் சப்ளை பண்ணுவாங்க, ரைட்டா? ஸோ தட் இஸ் அ சப்ளையர். பட் இன்டர்மீடியட்ஸ் டிஸ்ட்ரிபியூட், நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்று டிஸ்ட்ரிபியூஷன் சேனல், ரைட்டா? டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் இது ஹோல்சேலர், ரீட்டைலர், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹோல்சேலர்ஸ், அதுக்கடுத்து டீலர்ஸ், ஏஜென்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தென் ரீட்டைலர்ஸ், ரைட்டா? ஸோ இந்த 4 ஏஜென்ட், ஹோல்சேலர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ரீட்டைலர்ஸ், ரைட்டா? இவங்க ஃபுல்லாக எனக்கு ஃப்ளோ ஆஃப் ப்ராடக்ட் டு த கஸ்டமர் ரீச் பண்ணுறதுக்கு இருக்கிற டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ், அதான் இன்டர்மீடியரிஸ், ரைட்டா? ஸோ சப்ளையர்ஸ் வந்து ஆர்கனைசேஷனுக்கு இல்லை ஒரு கம்பெனிக்கு வந்து அவங்களோட ரா மெட்டீரியல்ஸை அது சர்வீசஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா தேட் பர்சன்ஸ் கால்ட் அஸ் சப்ளையர்ஸ், ரைட்டா? இன்டர்மீடியட்ஸ் வந்து கஸ்டமர்ஸை ரீச் பண்ணுறதுக்கான எல்லா சேனல்லுமே இன்டர்மீடியட்ஸ் தான், ரைட்டா? ஸோ பிக் பஜார் or Pantheons which have products from various companies at a single place, and people actually buy product because they think Big Bazaar and Pantheon has a quality products. The actual intermediates of actually வந்து உங்கள் புக் கொடுத்த எக்ஸாம்பிள் தான், அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிக் பஜார், பேந்த்லோன்ற இங்கே வரல இருக்குது பேந்த்லோன். ஸோ பேந்த்லோன் பிக் பஜார் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிஃப்ரெண்ட் மல்டி பிராண்ட்ஸ் இருக்கும், ரைட்டா? ஸோ மல்டி பிராண்ட்ஸ் they act as an intermediaries. They are reaching the product to the customers, different brands to the customers. They are called as intermediaries, ரைட்? அங்கே ஒரே இந்த பர்டிகுலர் பிராண்ட் தான் இருக்கணும், எல்லா பிராண்டுமே இருக்கும், மல்டி பிராண்ட்ஸ் இருக்கும், ஸோ அதான் இன்டர்மீடியரிஸ். தென் மைக்ரோ என்வரான்மெண்ட், மேக்ரோ என்வரான்மெண்ட், ஸோ டெமோக்ராஃபிக், பொலிட்டிக்கல், இதுதான் அன்கண்ட்ரோலபிள் ஒரு பிக் ஃபேக்டர்ஸ். ஸோ எக்கனாமிக், சோசியல், டெக்னாலஜிக்கல், கவர்மெண்ட், லீகல், குளோபல், ரைட்டா? ஸோ சிம்பிளாக டெமோக்ராஃபிக் அப்படின்னா பாப்புலேஷன் சைஸ் ஆர் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது டெமோக்ராஃபிக் அப்படின்னா இட்ஸ் ஏஜ், இட்ஸ் ஜெண்டர், இட்ஸ் இன்கம் பேஸ் பண்ணிருக்கிறது, இது ஆக்குபேஷனல், பாப்புலேஷன் சைஸ், இது டெமோக்ராஃபிக். பொலிட்டிக்கல், கவர்மெண்ட் பாலிசி அண்ட் லீகல் லாஸ்,
economic activity, disposable level of disposable income, right? So social traditional beliefs culture. So one by one நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து demographic environment. So demographic வந்து சிம்பிளா சொல்லணும்னா characteristics ஆஃப் பாப்புலேஷன், ரேஸ், ஏஜ், இன்கம், எஜுகேஷனல், எல்லாமே முன்ன சொன்ன ஏஜ், ஜெண்டர், இன்கம், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ், தீஸ் ஆர் கால் அஸ் demographic environment, ரைட்டா? ஒரு ஒரு ஆம், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேபி ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு கம்பெனி வந்து லான்ச் பண்ணுறாங்கன்னா அங்கே கண்டிப்பாக டெமோகிராஃபி செக் பண்ணுவாங்க, ரைட்டா? அங்கே எத்தனை பேருக்கு வந்து எத்தனை பேருக்கு சைல்டு இருக்குது, அங்கே எத்தனை இப்போ ஒரு சர்வே பண்ணுவாங்க, ரைட்டா? ஸோ பேஸ்ட் ஆன் த பாப்புலேஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ், ரைட்? ஸோ இட் இஸ் டெமோகிராஃபிக் என்வரான்மெண்ட். அதில் வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது? பாப்புலேஷன் சைஸ், ஜியோகிராஃபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன், எத்னிக் மிக்ஸ், ரைட்டா? பாப்புலேஷன் சைஸ் ஆஃப் த பாப்புலேஷன், அதான் இப்போ சொன்னது, ரைட்டா? தென் ஜியோகிராஃபிக் டிஸ்ட்ரிபியூஷன், லொக்கேஷன், பேஸ்ட் ஆன் த லொக்கேஷன். ஸோ ஒவ்வொரு லொக்கேஷனில் ஒவ்வொரு மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும், ரைட்டா? எத்தனிக் மிக்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் புக்கில் எக்ஸாம் சொல்கிறேன், இந்த ஷாம்பு வந்து இப்போ ஷாம்பு மேனுஃபேக்சர் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய ஒரு மெயின் லொக்கேஷனில் இல்லை ஒரு பெரிய லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பெரிய பாக்ஸ்லாம் அவைலபிள் ஆகும், ரைட்டா? பெரிய பாட்டில் அவைலபிள் ஆகும். அதுவே வந்து ஒரு ரூரல் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபீ ஷாம்பு சார்ஜில் இருக்கும், ரைட்டா? ஒரு சிம்பிளி ஒரு பாக்கெட்டில் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த எத்னிக் மிக்ஸ், பேஸ்ட் ஆன் த சேஞ்சஸ், பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன், பேஸ்ட் ஆன் த எத்னிக் மேக்கப் ஆஃப் பாப்புலேஷன்ஸ். அதான் ரூரல் பிளேஸ். இங்கே மால்ஸில் வந்து அதே ப்ராடக்ட் வந்து ஒரு பாட்டில்ஸாக இருக்கும், அது ரூரலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட்டாக இருக்கும். தட் இஸ் எத்னிக் மிக்ஸ். Then income distribution is used to tracking, forecasting, and assessing changes in income patterns. The income distribution, because இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஏன்னா இது வந்து பர்ச்சேசிங் பவரை இன்க்ரீஸ் பண்ணும். இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் தான் பர்ச்சேசிங் பவரை வந்து பர்ச்சேசிங் பவர் செக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், ரைட்டா? ஸோ டெமோகிராஃபிக்கோட ஃபேக்டர்ஸ் வந்து பாப்புலேஷன் சைஸ், ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன், தென் எத்னிக் மிக்ஸ், இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன், தென் எக்கனாமிக் என்வரான்மெண்ட். ஸோ என்னென்னா நம்ம ஃபேக்டர் பார்க்கணும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர், தென் காம்படிட்டர், மார்க்கெட், சப்ளையர்ஸ், இன்டர்மீடியரிஸ், தென் ஆர்கனைசேஷன். இங்கே வந்து டெமோகிராஃபிக் என்வரான்மெண்ட், எக்கனாமிக் என்வரான்மெண்ட். ஸோ எக்கனாமிக் வந்து நேச்சர் டைரக்ஷன் ஆஃப் எக்கனாமி எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது எக்கனாமிக் டைரக்ஷன்ஸ். ஸோ இது எக்கனாமிக் என்வரான்மெண்ட் டிட்டர்மைன்ஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் சைஸ் ஆஃப் த மார்க்கெட். ஸோ எக்கனாமிக் என்வரான்மெண்ட் தான் ஒரு ஸ்ட்ரென்த் ஆஃப் த பிஸ்னஸ் அண்ட் சைஸ் ஆஃப் த மார்க்கெட் ரெண்டுமே வந்து இது டிட்டர்மைன் பண்ணும். ஸோ அதில் வந்து கேபிட்டலிசம், சோசியலிசம், மிக்ஸ்டு எக்கனாமி. ஸோ இது எக்கனாமிக் சிஸ்டம், ரைட்? தென் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் of nature refers to set of economic factors that have a great influence on business. So it's a base general conditions, right? இதெல்லாம் பேசிக் ஆஸ்பெக்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்கிறது தான். எக்கனாமிக் பாலிசிஸ், இண்டஸ்ட்ரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பாலிசி. இண்டஸ்ட்ரி பாலிசினா வாட் ஆர் த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பை த இண்டஸ்ட்ரி. ஃபிஸ்கல் பாலிசி வந்து கவர்மெண்ட் ரெவன்யூ ஜென்ரேஷன். மானிட்டரி பாலிசி வந்து சப்ளை அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் மணி, right, in the country, right? So the economic policy, monetary policy. Foreign investment policy, foreign எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்ற பாலிசி தான் foreign investment policies. Then export and import policy. So export import, so export பண்ணுறதுக்கு ஒரு கண்ட்ரி என்ன ஃபாலோ பண்ணணும், இம்போர்ட் பண்ணுறப்ப என்ன ஃபாலோ பண்ணணும், அதோட பாலிசிஸ், ரைட்டா? ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்க்கணும், ரைட்டா? ஸோ இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமிக் சிஸ்டம் கேபிட்டலிசம் அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும். கேபிட்டலிசம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த எக்கனாமிக் என்வரான்மெண்ட்டில் கேபிட்டலிசம் அப்படின்றது ஒரு தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. இப்போ இந்த யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க புக்கில் இருக்க எக்ஸாம்பிளே பார்த்தீங்கன்னா யூஎஸ் they are totally free to operate any கஸ்டமர் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ், ரைட்டா? ஸோ ஃப்ரீயாக அவங்க வந்து பிஸ்னஸை வந்து ஹேண்டில் பண்ணலாம், ரைட்டா? பட் சோசியலிசம் வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணும். சோசியலிசம் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணும், ரைட்டா? ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஒரு கண்ட்ரோல் இருக்கிறதா செய்யும். மிக்ஸ்டு எக்கனாமி, ரைட்டா? ஸோ மிக்ஸ்டு எக்கனாமி வந்து பார்த்தீங்கன்னா டூ டைமென்ஷன்ஸ் ஆப்போசிங் மிக்ஸ்டு எக்கனாமி. ஸோ ரெண்டு பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ஜாயிண்ட் செக்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் மிக்ஸ்டு எக்கனாமி. பப்ளிக், ப்ரைவேட் அண்ட் ஜாயிண்ட் செக்டர்ஸ், right? So industry policy, so what is what industry policy? Fiscal policy na government revenue generation, fiscal policy na
monetary functions that is generated by the government revenue generation தான் fiscal policy. monetary policy வந்து மணி எப்படி வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, ஜென்ரல் பேங்க்னா இங்கே வந்து சென்ட்ரல் பேங்க் மீன்ஸ் இஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் வந்து அதான் மெயின் பேங்க் ஆஃப் பேங்க், எல்லாத்துக்கும் அதான் சப்ளை பண்ணும். சென்ட்ரல் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க்கில் சப்ளை அண்ட் மணியை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க, மணி how the money is controlled and supplied to the entire country. And so that is nothing but monetary policy. Then political, legal environment. So government, legal, political. So based on the laws, based on the legal aspects, based on the restrictions given by the government, right? Political factors which influence the business. இது எல்லாமே political, legal environment தான். தென் சோசியல் கல்ச்சர் என்வரன்மெண்ட். ஸோ சோசியல் கல்ச்சர் அதுக்கு ஒரு சோசியலில் ஒரு கல்ச்சரை பேஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட், ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்ட்ஸை வந்து கம்பெனி வந்து அவாய்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மெக்டொனால்டு வந்து பார்த்திங்கன்னா சில எல்லா மீட்டிங் வந்து அவங்க வந்து விற்கல. சில ரிலீஜியஸை பேஸ் பண்ணி, சில சென்டிமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி சில ப்ராடக்ட்டை வந்து அவங்க வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. அப்புறம் தட் இஸ் திரும்பி சோசியல் கல்ச்சர் என்வரன்மெண்ட். ரைட்டா? ஒரு ஹியூமன் ரிலேஷன்ஷிப், ஒரு ஹியூமன் வேல்யூஸ், ஹியூமன் பிலீஃப்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணணும். அதை பேஸ் பண்ணி அவங்க ப்ராடக்டை வந்து விற்கணும். தட் இஸ் அ சோசியல் கல்ச்சர் என்வரன்மெண்ட். ரைட்டா? மெக்டொனால்ட் ரிமூவ்ட் certain kinds of meat from its menu so as to not hurt the religious sentiments of the people of India. Right? So it also introduced masala dosa burger to attract, to lure the cultural integrity of population and establish themselves as a company that cares for Indian customers. So India customers வந்து ஸ்பெசிஃபிக்காக அவங்களோட பிலீஃப்ஸை, அவங்களோட வேல்யூஸை பேஸ் பண்ணி ப்ராடக்ட்டை வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. தட் இஸ் கால்ட் சோசியல் கல்ச்சரல் என்வரன்மெண்ட். ரைட்டா? ஸோ டெமோக்ராஃபிக் என்வரன்மெண்ட், எக்கனாமிக் என்வரன்மெண்ட், தென் சோசியல் பொலிட்டிக்கல் என்வரன்மெண்ட், சோசியல் கல்ச்சர் என்வரன்மெண்ட். Right? So factors and influence operating social culture. என்னென்ன factors? Generally social attitudes, values, family structure, role of women society, education levels. These are basic factors. சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. ரைட்டா? இது டெக்னிக்கல் என்வரன்மெண்ட். ஸோ மேக்ரோ என்வரன்மெண்ட் இஸ் அன்கவுண்டரபிள். அது நம்ம பார்க்குறது வந்து டெமோக்ராஃபிக் என்வரன்மெண்ட், எக்கனாமிக் என்வரன்மெண்ட், பொலிட்டிக்கல் என்வரன்மெண்ட், தென் சோசியல் கல்ச்சர் என்வரன்மெண்ட், இப்போ டெக்னாலஜி என்வரன்மெண்ட். The demographic environment is nothing is a characteristics of the population size, age, income, இதெல்லாம் பேஸ் பண்ணியிருக்கும். ரைட்டா? அது மெயினாக எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? பாப்புலேஷன் பேஸ் பண்ணியிருக்கோம், இன்கம் டிஸ்ட்ரிபியூஷனை பேஸ் பண்ணியிருக்கோம், ஜியோகிராஃபிக்கல் ரீஜனை பேஸ் பண்ணியிருக்கோம். ரைட்? தென் எக்கனாமிக் என்வரன்மெண்ட் வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டட் டு த எக்கனாமிக் சிச்சுவேஷன்ஸ். அது எக்கனாமிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் த மார்க்கெட். அதாவது சைஸ் ஆஃப் த மார்க்கெட் வில் பி டிட்டர்மைன். எக்கனாமி தான் வந்து ஒரு மார்க்கெட்டோட ஸ்ட்ரென்த்தையும் ஒரு மார்க்கெட்டோட சைஸையும் டிட்டர்மைன் பண்ணும். ரைட்டா? ஸோ அதில் வந்து கேபிட்டலிசம், சோசியலிசம், மிக்ஸ்டு எக்கனாமி, தென் மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பாலிசி, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி எல்லாமே பார்த்தோம். ரைட்டா? தென் டெக்னாலஜிக்கல் என்வரன்மெண்ட். ஸோ டெக்னாலஜி கேன் ஆக்ட் as a both opportunity and threat to the business. ஃபார் எக்ஸாம்பிள் 4G. ரைட்டா? 4G வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணது ஏர்டெல், அடுத்து வந்து ஜியோ. ரைட்டா? ஸோ 3Gலேருந்து 4G கன்வெர்ட் பண்ணுறப்ப இப்போ ஒரு கம்பெனி மட்டும் 4G ஸ்டார்ட் பண்ணுறாங்க, மற்ற கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம். இட் இஸ் அ த்ரெட் டு அதர் கம்பெனிஸ், பட் இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி த எந்த கம்பெனி வந்து அதை லான்ச் பண்ணுறதோ அந்த கம்பெனிக்கு வந்து இட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ டெக்னாலஜி ஆக்ட் ஆஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட் டு த பிஸ்னஸ். ரைட்டா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ஆர் டிஸ்டர்ப்டிங் த ஆட்டோமேட்டிக் இண்டஸ்ட்ரி. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வரப்போகுது. எலக்ட்ரிக் கார் வரப்போகுது. எல்லா கம்பெனிலுமே எல்லா லீடிங் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சருமே எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹோண்டா, மாருதி, ஹுண்டா எல்லாமே. பிகாஸ் இஸ் அ டெக்னாலஜி என்வரன்மெண்ட் விச் இம்பேக்ட் த பிஸ்னஸ். எல்லாமே வந்து எலக்ட்ரிக் கொண்டு போகிறப்ப பெட்ரோல் அண்ட் கம்பஷன் இன்ஜினை ஃபேஸ் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை. ரைட்டா? ஸோ த நியூ என்ட்ரன்ட் கேன் ஆல்வேஸ் யூஸ். இப்போ ஒரு புதுசாக ஒரு என்ட்ரன்ட் வராங்க அப்படின்னா டெஃபினெட்லி தே வில் யூஸ் நியூ டெக்னாலஜி. ரைட்டா? அப்போ அதுக்கு என்னது இஸ் டோட்டலி ஆப்போசிட் டு தட் நியூ என்ட்ரன்ட் அண்ட் த்ரெட் டு த பிஸ்னஸ். இப்போ ஜியோ வந்து 5G லான்ச் பண்ணாங்கன்னா இஸ் ஆப்போசிட் டு ஜியோ, பட் த்ரெட் டு த அதர் லீடிங் மொபைல் நெட்வொர்க் ப்ரொவைடர்ஸ். ரைட்டா? அவங்களுக்கு வந்து அது த்ரெட், ஏன்னா அவங்களும் லான்ச் பண்ண ப்ராப்ளம், அவங்கள்ட்ட இல்லாத அது த்ரெட்.
ரைட்டா. ஸோ அதான் டெக்னாலஜிக்கல் என்வரன்மெண்ட். குளோபல் என்வரன்மெண்ட். ஸோ குளோபல் என்வரன்மெண்ட் அப்படின்னா இட்ஸ் இன்டர்நேஷனல் இன்ட்ராக்ஷன் ஆஃப் அ ஃபிலிம் விச் ஓவர் ஹேஸ் நோ கண்ட்ரோல். ஸோ இப்போ குளோபல் என்வரன்மெண்ட் வேர்ல்டு லெவலில் எல்லா இடத்துலையுமே வந்து பிஸ்னஸை வந்து ரீச் பண்ணலாம் பிகாஸ் ஆஃப் குளோபலைசேஷன். குளோபலைசேஷன்ன்றது யூ கேன் கெட் த அமெரிக்கன் ப்ராடக்ட் பை சர்ச்சிங் இன் அவர் லோக்கல் பிளேஸ், ரைட்டா. ஸோ அங்கே காம்படிஷன் வந்து ஹையாக இருக்கும். வேர்ல்டு குளோபல் என்வரன்மெண்ட் காம்படிஷன் இஸ் வெரி வெரி ஹை. தென் பெஸ்ட் அனாலிசிஸ். இப்போ நான் பார்த்தது ஃபுல்லாக ஒரு பெஸ்டல் அனாலிசிஸ். இது சிச்சுவேஷன் அனாலிசிஸ். பெஸ்டல், ரைட்டா. ஸோ இட்ஸ் பி ஃபார் பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல், சோசியல் கல்ச்சர், டெக்னிக்கல், டெக்னாலஜிக்கல், லீகல் and environmental issues, right? So all the influences will be discussed in this chapter. அதாவது best analysis is nothing but identifying these factors which influences the business எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றத இதை வந்து ஹெல்ப்ஃபுல் ஆக்கும், ரைட்டா. ஸோ இட் என்கரேஜ் மேனேஜ்மெண்ட் டு ப்ரோஆக்டிவ் அண்ட் ஸ்ட்ரக்சர். ப்ரோஆக்டிவ் மீன்ஸ் என்னது? ப்ரோஆக்டிவ் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு ஃபோக்கஸ் பண்ணி அதை சரி பண்ணி வைக்கிறது, இல்லை அதுக்கு நம்ம ஃபேஸ் பண்ணுறது ரெடி ஆகிக்கிறது தான் ப்ரோஆக்டிவ், ரைட்டா. ஒரு ப்ராப்ளம் வந்த பின்னாடி ப்ராசஸ் பண்ணுறது வந்து ரியாக்டிவ். வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ரெடி ஆகிறது வந்து ப்ரோஆக்டிவ். ஸோ பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ், எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ், சோஷியல் ஃபேக்டர்ஸ், டெக்னாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், லீகல், என்விரான்மெண்டல் ஃபேக்டர் தான் பெஸ்ட்டு, ரைட். ஸோ political stability, political ideologies, current and future taxation policy, regulatory, government policy, government full and full government based full political, right? So these are the factors which influence the organization வந்து பிஸ்னஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ். எக்கனாமிக் வந்து எக்கனாமிக் கரண்ட் சுச்சுவேஷன் என்னது, மார்க்கெட் சுச்சுவேஷன் என்னது, ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரி ஃபேக்டர்ஸ், கஸ்டமர்ஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட், இன்ஃப்ளேஷன் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். இன்ஃப்ளேஷன்னா என்னது? ஜஸ்ட் ப்ராடக்ட் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதான் இன்ஃப்ளேஷன். மணி வேல்யூ வந்து ரெடியூஸ் ஆகும், ப்ராடக்ட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸ்ட்ரென்த் ஆஃப் கன்சூமர் ஸ்பெண்டிங். தென் சோசியல், demographic, life trends, consumer attitudes, brand, company technology, company buying patterns, ethnic, media views and perception. These are the basic social factors. Technological, new technology, replacement technologies or solutions, maturity of technology, manufacturing maturity and capacity, innovation potential, technology access, intellectual property rights, all the things. எல்லாமே full of technology aspects தான் வருது, full technology. Legal, full of law, employment law, competition law, safety law, international trade, regional legislation, business corporate law. Environmental, waste disposable, energy consumption. These are some factors. Just go through the factors which are comes under these factors. என்னென்ன திங்ஸ் மட்டும் வருது? பெஸ்ட் அனாலிசிஸ். ஸ்ட்ராட்டஜிக் ரெஸ்பான்ஸ் டு என்வரான்மெண்ட். அதில் ரெண்டு ஸ்ட்ராட்டஜிக்கு, இன்டர்னல் ஸ்ட்ராட்டஜி ரெஸ்பான்ஸ் அண்ட் ஹாலிஸ்டிக் அப்ரோச், ரைட்டா. ஹாலிஸ்டிக் ஸ்ட்ராட்டஜிக் ரெஸ்பான்ஸ், ரைட்டா. இன்டர்னல் ஸ்ட்ராட்டஜி, இன்டர்னலாகவே simply inside the organization, and organization must have the internal capacity to develop the effective process. So strategic responses to the environment, right? Environment இருக்க ப்ராப்ளம் வந்து அளவுக்கு டக்குன்னு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்? ஒன்று இன்டர்னல் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஹாலிஸ்டிக் ரெஸ்பான்ஸ். இன்டர்னல் ரெஸ்பான்ஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெஸ்பான்ஸ், காம்படிட்டிவ் ரெஸ்பான்ஸ், கலெக்டிவ் ரெஸ்பான்ஸ். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெஸ்பான்ஸ்ன்றது வந்து ஜஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், ரைட்டா. ஸோ ஃபார்முலேஷன் ஆர் கிளாரிஃபிகேஷன் ஆஃப் த ஆர்கனைசேஷன் மிஷன் or development of objectives, development of policies, development of budgets, or creation of scanning units. So all the things administrative situations, நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா அதுக்கு இஷ்யூ இன்ஃப்ளூன்ஸ் வந்து நம்ம கம்பெனி ஆர்கனைசேஷன் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும். This includes the formation or clarification of organization mission, right? Development of policies. Competitive response வந்து என்னன்னா, காம்படிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து காம்படிட்டிவ் சிச்சுவேஷன், ஸோ ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் சரி, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், காம்படிட்டிவ் சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா அதை வந்து டேக்கிள் பண்ணுறது. இப்போ ஆப்பிள் வந்து இப்போ உங்கள் புக்கில் ஒரு எக்ஸாம்பிள் ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கஸ்டமர் லாயல்ட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அவங்க எந்த ஒரு காம்படிஷனையும் அவங்க ஈஸியாக ஃபேஸ் பண்ணாங்க, எந்த ஒரு என்வரான்மெண்ட்டையும் ஈஸியாக ஃபேஸ் பண்ணாங்க. பிகாஸ் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் என்னது? ஸோ காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் மீன்ஸ் same type of product, same benefits of the product, same quality and same quantity of the products, same quality and same all the same aspects, right? Product given by two different companies at lowest cost. For example, ஒரு கேக் கூட எடுத்துக்கோமே, பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு. ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் இருக்குது, அதை வந்து பிளாக் ஃபாரஸ்ட்லேயும் நம்ம வாங்கலாம், அதே மாதிரி பப்பீஸ்லேயும் வாங்கலாம் வச்சுக்கேன்.
ஸோ எது நம்மளுக்கு வந்து காஸ்ட் பெனிஃபிட்டாக இருக்கும், பட் ரெண்டுமே வந்து ஒரே குவாலிட்டி, ஒரே குவாலிட்டி, தட் மீன்ஸ் குவாலிட்டி மீன்ஸ் ரெண்டுமே ஃப்ரெஷ் ஸ்கீம் தான். அப்போ அதோட காஸ்ட் வந்து எது டிஃப்ரெண்ட், அது லோயஸ்ட் காஸ்ட்னா அதான் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ், ரைட்டா. ஸோ பை கம்பேரிங் டூ டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் விச் ஆர் ப்ரொடியூசிங் த சேம் features, same benefits of the products at offering at lowest cost. ரெண்டு கம்பெனி வந்து ஒரே ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரே ப்ராடக்ட் கஸ்டமர் கொடுக்குறாங்க, எது லோவஸ்ட்டாக கொடுக்குறாங்க அதான் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ், ரைட்டா. கலெக்டிவ் ரெஸ்பான்ஸ், ரைட்டா. ஸோ கலெக்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 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 இன்னொன்று ஆர்கனைசேஷனோட ஒரு கோஆர்டினேட் பண்ணி அந்த என்வரான்மெண்டல் இஷ்யூஸை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம், ரைட்டா. ஸோ ஆர்கனைசேஷன் கேன் கோப் வித் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் என்வரான்மெண்ட் டிபெண்டன்ஸ் அண்ட் அன்சர்டனிட்டினா அதாவது அது நிலையில்லாத தன்மை, ரைட்டா. ஸோ அதாவது ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷன்ஸ் தான் அன்சர்டனிட்டி த்ரூ இன்க்ரீஸ் கோஆர்டினேஷன் வித் அதர் ஆர்கனைசேஷன். ஸோ அதர் ஆர்கனைசேஷனோட கோஆர்டினேட் பண்ணி அதான் கலெக்டிவ் ரெஸ்பான்ஸ், ரைட்டா. என்வரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மற்ற ஆர்கனைசேஷன் சேர்ந்து மொத்தமாக கூட அதை வந்து இது பண்ணலாம், ரெடியூஸ் பண்ணலாம். Let us help control independence among organization and discuss including methods, bargaining, contracting, co-opting, and creating joint ventures, federation. These are the collective responses, ரைட்டா. ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் சேர்ந்து இந்த என்வரான்மெண்ட் இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ கலெக்டிவ் ரெஸ்பான்சஸ். அதில் வந்து இப்போ ஸ்ட்ராட்டஜிக் ரெஸ்பான்ஸில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெஸ்பான்ஸ், காம்படிட்டிவ் ரெஸ்பான்ஸ், கலெக்டிவ் ரெஸ்பான்ஸ். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸில் வரும், ரைட்டா. ஸோ டெவலப்பிங் த அப்ஜெக்டிவ்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குவாலிட்டிஸ் லைக் ஃபார்மேஷன், கிளாரிஃபிகேஷன் ஆஃப் மிஷன், எல்லாமே ஆர்கனைசேஷன் மிஷன் அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ். காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் வந்து கிரியேட் பண்ணி கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு காம்படிட்டிவ் சுச்சுவேஷனை வந்து ஃபேஸ் பண்ணும், ரெண்டாவது. தென் கலெக்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து ஜஸ்ட் கோஆர்டினேஷன் வித் அதர் ஆர்கனைசேஷன், பட் அதான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. பாராமிஸ்டிக்கல் ஃபிலிம், ரைட்டா, ஆர் ஃபார்மிங் ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ் டு டிஸ்ட்ரிபியூட் நான்-காம்பீட்டிங் மெடிசின்ஸ் அண்ட் அவாய்டிங் த ஹை காஸ்ட் ஆஃப் எஸ்டாப்ளிஷ் சேல்ஸ். ஸோ ஒரு ஃபார்மஸ்டிக்கல் ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருந்து ஊசி ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ஃபிலிம். ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ் என்ன, ரெண்டு கம்பெனி இருக்குது. வாட் இஸ் மீன் பை ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ் என்ன, ஒரு ரெண்டு கம்பெனி இருக்குது, டூ இண்டிபெண்டன்ட் கம்பெனிஸ். அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் அப்ஜெக்டிவ்காக, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அப்ஜெக்டிவ்காக ஒன்றா சேர்ந்து ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ். அட் த சேம் டைம் தே ஆர் டோட்டலி இண்டிபெண்டன்ட், தே ஆர் நாட் டிபெண்டன்ட். ரெண்டு வேற கம்பெனி ஏதோ ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக அவங்க வந்து சேர்ந்து ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ். ஃபார்மசிட்டிக்கல் ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸை வந்து ஃபார்ம் பண்ண எதுக்கு, ஒரு ப்ராடக்ட்டை வந்து லோ காஸ்ட்டில் கொடுக்கறதுக்கு அவங்க வந்து ஒரு அலையன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து தட் இஸ் கால்ட் அஸ் கலெக்டிவ் ரெஸ்பான்ஸ். அதான் அதர் மற்ற ஆர்கனைசேஷன் சேர்ந்து பண்ணுறது கலெக்டிவ் ரெஸ்பான்ஸ், ரைட்டா. ஸோ இன்டர்ஸ்ட்ராட்டிக், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், காம்படிட்டிவ் ரெஸ்பான்ஸ், அது கலெக்டிவ் ரெஸ்பான்ஸ். தென் ஹாலிஸ்டிக் அப்ரோச். ஹாலிஸ்டிக் அப்படின்னா இஸ் அ ஹோல், ரைட்டா. ஸோ இஸ் அ ஹோல், எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணும், ரைட்டா. ஸோ அதில் வந்து 3 இருக்குது: லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், ப்ரொசீட் வித் காஷன், டைனமிக் ரெஸ்பான்ஸ், ரைட்டா. ஸோ லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், ஸோ டேக்கிங் ஏ சிம்பிள் பாத். அதாவது சிம்பிளாக சொன்னால் எக்ஸாம்பிள் வந்து பிஎஸ்என் வந்து பார்த்தீங்கன்னா தேர் இஸ் நோ ஸ்ட்ராட்டஜி. ஏதோ ஒரு சேஞ்சஸ் வந்து அவங்க எந்த ஒரு கம்பெனி சர்வேக்காக காம்பீட் பண்ணி இது பண்ணல, தேர் இஸ் நோ ஸ்ட்ராட்டஜி, ரைட்டா. ஸோ ஏதோ ஒரு டைம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ஒரு என்வரான்மெண்ட் சேஞ்ச் ஆகிட்டு இருக்காம ஸ்ட்ராட்டஜி புதுசாக ஃபாலோ பண்ணலாம். அவங்க வந்து ஜஸ்ட் நாட் காம்பீட்டிங் வித் அதர் ஆர்கனைசேஷன். தென் ப்ரொசீட் வித் காஷன்ஸ். ஸோ அது இட்ஸ் ஏ இன்டெலெக்சுவல் பார்ட். ஸோ ஏதாவது ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ரெடியாக இருக்கிறது, ரைட்டா. ஸோ லேட்டர் ஹாஸ் ப்ரொவைட் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி க்ரோவிங் கஸ்டமர் பேஸ் இன் இந்தியா ஆஸ் வெல் அஸ் ஆஃப்ரிக்கா, ரைட். தென் டைனமிக் ரெஸ்பான்ஸ், சடனாக ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ப்ராப்ளம் வந்தாலுமே அதுக்கான ரெஸ்பான்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, அந்த சடனாக சேஞ்சே அதுக்கான ரெஸ்பான்ஸ் பண்ணுறது. ஜியோ லேஜ் disturb the markets and even change the environment itself for its competitors. Based on the environment change, totally change ஆச்சு. So the holistic approach. So அப்போ strategic response to the environment, அதில் வந்து internal strategic response,
ஹாலிஸ்டிக். இன்டர்னல் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ், காம்படிட்டிவ் அண்ட் கரண்ட் ரெஸ்பான்ஸ். அதில் வந்து லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், ப்ரொசீட் வித் காஷன் அண்ட் டைனமிக் ரெஸ்பான்ஸ். ஸோ தீஸ் ஆர் திங்ஸ் வி ஹேவ் டிஸ்கஸ் இன் திஸ் டாபிக். அதாவது ரீகால் பண்ணுறேன். பிஸ்னஸ் என்ன பார்த்தோம், தென் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டை என்ன பார்த்தோம், தென் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் அனாலிசிஸ் அண்ட் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் ஸ்கேனிங். ஸோ என்விரான்மெண்ட் அனாலிசிஸ் அண்ட் என்விரான்மெண்ட் ஸ்கேனிங். இது வந்து என்விரான்மெண்ட் ஸ்கேனிங் பிஃபோர் எக்ஸிக்யூஷன், ஆஃப்டர் எக்ஸிக்யூஷன். அதில் வந்து இன்டர்னல் என்விரான்மெண்ட், எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். அதாவது எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் தான் மெயினாக நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுறோம். அதில் மைக்ரோ, அது மேக்ரோ. ஸோ ஒரு கம்பெனி ஒரு ஆர்கனைசேஷனோட டெவலப்மெண்ட் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ மைக்ரோ அண்ட் மேக்ரோ. மைக்ரோ என்னென்னு பார்த்தோம், கஸ்டமர், காம்படிட்டர்ஸ், சப்ளையர்ஸ், மார்க்கெட், இன்டர்மீடியேட்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம் in ஆர்கனைசேஷன். தென் மேக்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் அண்ட் டெமோக்ராஃபிக் அண்ட் எக்கனாமிக், டெக்னாலஜிக்கல், சோசியல், பொலிட்டிக்கல். தென் பெஸ்ட் அனாலிசிஸ் பார்த்தோம். தென் ஸ்ட்ராட்டஜி ரெஸ்பான்ஸ். அதில் வந்து இன்டர்னல் ஸ்ட்ராட்டஜி ரெஸ்பான்ஸ், ஹாலிஸ்டிக். இன்டர்னலில் வந்து 3 பார்த்தோம், ரைட்டா. ஸோ தென் ஹாலிஸ்டிக்கில் ஒரு 3 பார்த்தோம். இன்டர்னல் ஸ்ட்ராட்டஜி ரெஸ்பான்ஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெஸ்பான்ஸ், காம்படிட்டிவ் ரெஸ்பான்ஸ், கலெக்டிவ் ரெஸ்பான்ஸ். இங்கே லீஸ்ட் சிக்னிஃபிகன்ஸ், லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், ரைட்டா. ஸோ தென் caution, proceed with caution. Then last one is dynamic change. So these are things we have discussed in this topic. Then SWOT, right? Okay, thank you.